ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பட்டன் பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு கப் மைதா மாவை எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சம் நெய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். இது கூட நல்லா தண்ணி தெளித்து மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது 30 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். ஊறினக்கப்பல நம்ம இதுக்கு சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். இதுக்கு காய்ச்சிற சர்க்கரை பாவு வந்து கம்பி பதத்துக்கு முந்தின பதம், அந்த பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிசுக்கு பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா இதை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காவும் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து குட்டி குட்டி உருண்டைகளை எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் நெய் தடவிட்டு அப்படி ஸ்மால் பால்ஸாக தேய்ச்சிட்டு நடுவில் இப்படி ஒரு அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் பாதுஷா வந்து கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி எல்லா பாதுஷாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மிதமான ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் போட்டு எடுங்க. நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுங்க. பாதுஷா வந்து உள்ளே போடுறப்போ ஸ்லிம்மில் இருக்கணும். கொஞ்சம் அது எந்திரிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி எடுத்து இந்த ஜீராக்குள்ளே அப்படியே சூடாக போட்டுருங்க. இது அப்படியே ஓவர் நைட் சோக் பண்ணுறதுனா சோக் பண்ணலாம், இல்லை 2 ஹவர்ஸ் சோக் பண்ணியும் கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ லேயராக இருக்கிற மினி பாதுஷா பட்டன் பாதுஷா ரெடி.